கோல்டு காயினுக்கு வந்து 2% வேஸ்ட்டு அண்டு 3% ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் ஆனால் வந்து 2% ஜிஎஸ்டி வந்து 2% வேஸ்ட்டு அண்ட் 3% ஜிஎஸ்டி வந்து நமக்கு லாஸ் தான். ஆனால் வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் வந்து இருந்த ரேட்டு 7,000 சம்திங் இருந்தது. இப்போ என்ன ரேட்டு இருக்குது, அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து அதாவது ரேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட எப்பப்போ சின்ன சின்னதாக காசு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் கோல்டு காயின் வாங்கி வைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம 2%க்காக நம்ம 2% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறது நினச்சிட்டு இருந்தால் நம்ம 2% நம்ம வந்து ஒரு நல்ல சிம்பிளாக செலவு பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் அந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், சேவ் பண்ணணும்னு நினச்சி நம்ம பெரிய விஷயத்த வந்து கோட்டை விட்டுருவோம். அதனால கண்டிப்பாக அது 2% தானே, சரி இருக்கட்டும் அப்படி சொல்லி நினச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய காயின்ஸ் எது வச்சுருக்கலாம். அதை வச்சு நீங்கள் பெருசாக வந்து ஒரு ஜுவல்லரியாக கூட மாற்றலாம். இல்லை எமர்ஜென்சி எனக்கு அப்படின்னா இதை நீங்கள் அதே கடையில் எடுத்துகிட்டு போய் இதனால் பில்ஸில் வந்து பத்திரமா வச்சுக்கணும். பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அதே கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2% வந்து அன்றைக்கி ரேட்டில் வந்து உங்களுக்கு கழிச்சிட்டு அமௌண்ட் என்னன்னு கொடுப்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம கோல்டு சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும். தேங்க்யூ.